ஓடி ஒளிஞ்சிங்கன்னு சொன்னீங்களே, நீங்க கருணாநிதி அரெஸ்ட் பண்ணும்போது நீங்க ஓடி ஒளியிலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. நிர்மல்குமார் ஓடிவிட்டார், யாரு ஓடுனது? உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடுனாங்க? அவ்வளவுதானே, இது ஒரு கம்பாரிசன் தானே. அப்ப கம்பாரிசன் இப்படி கூட அப்புறம் நீங்க ஒளிஞ்சிக்கிட்டது உண்மைதானா? எங்கேயுமே இளைஞர்கள் போராட்டம் பண்ணுவாங்க, வீட்டை நோக்கி ஓடி வருவாங்க, கத்தியத்து குத்த வருவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு சொல்லலை. விஜய் இன்னும் தவற உணரல, இந்த 41 பேர் இறந்த பேர் தவற உணரலன்ட்டு அப்படி ஏன் அப்படி கருத்து வைக்கணும்? என்ன காரணம்? 200 ரூபா கிரெடிட் ஆயிருக்கு. இந்த பெண்ணை பார்த்து கேட்குறீங்க, இந்த சிஸ்டரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறீங்க, நடிகைன்னு இலக்கணமா? தப்பா? அது தப்பு தான் சார். நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க, அது தப்பு தான். ஹீரோயின் வெயிட் என்னன்னு தான் கேட்டீங்க, அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கேள்வி. ஐ அம் பீயிங் டார்கெட்டட். இதே கேள்வியை கேட்டவரோட பெண், அவங்க மனைவியோ அவங்க தங்கச்சியோ அவங்க அம்மாவையோ பார்த்து நான் கேட்டேன், அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ. நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த காமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று அஜித் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்ன அறிக்கைன்னா, விஜய்க்கு எதிராக என்னோட பேச்சு தூண்டப்படுற மாதிரி ஊடகங்களை சித்தரிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? நான் தான் 6 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போவே சொல்லிட்டேனே, தாவேக்காவோட முதல் வாக்கு அஜித் சாரோட தான் அப்படின்ட்டுன்னு. தாவேக்காவோட முதல் வாக்கு, அதாவது முதல்ல தாவேக்காவுக்கு ஒரு வாக்கு உழப்புது இல்லை 2026, அந்த முதல் வாக்கே அஜித் சார் தான். நான் அன்றைக்கே சொல்லிட்டேனே. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு ஊடக சேனலில் பேசும்போது, போன 3-4-5 நாள் முன்னாடி பேசும்போதும் அவர் ஒரு இது கொடுத்துருந்தார் இல்லையா, ஒரு இங்கிலீஷ் பத்திரிக்கை கொடுத்துருந்தார் இல்லையா, அது சமமாக கேட்டாங்க. அப்போவும் நான் சொன்னேன், இல்லை அது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அவர் விஜயை தாக்கலன்ட்டுன்னு. விஜய் தான் தாக்குறாரு, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு டீ கோட்லாம் பண்ணாங்க. நேற்றுக்கு சாயம் வெளுத்து போச்சா? அவ்வளோதான் சார். அவர் ஒரு ஜென்டில்மேன், நல்ல மனுஷன், நேர்மையாக இருக்கிறாரு. நேர்மையாக இருக்கிறவன் ஆதரிப்பாங்கள்ல, அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இப்போ நாங்கள் ஏன் விஜயனை ஆதரிக்கிறோம்? ஏன்னா நாங்கள் நேர்மையாக இருக்கோம், அந்த நேர்மை அவர்கிட்ட இருக்குதுன்னு நாங்கள் உணர்கிறோம், அதனால் அவங்கள ஆதரிக்கிறோம். அதுபோல் அஜித் சாரும் விஜய் நான் மேலே ஒரு நண்பன். எந்த வகையிலுமே ஒரு நண்பனை யாரும் தோக்க விட மாட்டாங்க. கண்டிப்பாக. அதுதான் இப்போ உங்கள் நண்பன் நீங்கள் தோக்க விடுவீங்களா? ஏன் நண்பன் நான் தோக்க விடுவேன்னா, உலகத்திலேயே எதிர்பார்க்காம ஒரு விஷயம் இருக்குன்னா அது நட்பு மட்டும்தான். அவ்வளோதான். அதுதான். பாக்கிய தந்தை, தாய், மகன், அப்புறம் தாத்தா, பாட்டி, மாமா, மச்சான், அக்கா, தம்பி, அண்ணன், தங்க, எல்லார்கிட்டையும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, மனைவி முதற்கொண்டும். ஆனால் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு 2 பேர் அதாவது 2 பேர் இது பழகிறாங்கன்னா அது நட்பு. விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் அந்த நட்பு தான். ஸோ அவங்க 2 பேர் நண்பர்கள். சொன்னாலும் என் நண்பனை நான் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன்ற அவர் சொல்கிறாரு, வாழ்த்துக்களும் சொல்கிறாரு. அப்போது இதை வச்சு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி சில ஊடகங்கள், சில வாடகை வாயர்கள்லாம் பயங்கரமாக அவரை போட்டு ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. அஜித் சாரே சொல்லிட்டார், அஜித் சார் சொல்லிட்டாரு, இதுக்கு தெளிவுபடுத்திட்டார் அவர். அப்படி ஒரு பக்கம் இருக்கையில் இன்னொரு கேள்வி இருக்குன்னா, ஆதவ அர்ஜுன் ஒரு பத்திரிகையாளர் குறிப்பாக தரக்குறைவாக பேசுனது தான் பேச பொருளாகிட்டு. அதில் எப்படி பார்க்குறீங்க? எந்த பத்திரிகையாளர் தரக்குறைவாக பேசினார்? மீசை வச்சிருக்கிற ஒரு பத்திரிகையாளர். அப்போ அந்த மீசை வச்சிருக்கிற பத்திரிகையாளர் எப்படி பேசினார்? அவர் தரக்குறைவாக பேசலை, அவர் பேசின தரக்குறைவான விஷயத்தை எதிர்த்து விமர்சனம் வைக்கிறார். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் சொன்ன தரக்குறைவான பேச்சு நீங்கள் மீசை வச்சிருக்கிற பத்திரிகையாளர் கை வைடாக பார்க்கலாம், அதை தான் சொல்ல வரேன். மீசை வச்சிருக்கிற பத்திரிகையாளர் சொன்னது. இவர் அப்படி சொன்னதுக்கு ஒரு எதிர் விமர்சனம் வைக்கிறார். எதிர் விமர்சனம் வாடா போடான்னு பேசுறதுலாம் எதிர் விமர்சனம், அதெல்லாம் விமர்சனம் கிடையாது, மெத்தடில் வர முடியும் இல்லையே. நீங்கள் அப்போது அவ்வளோ பெரிய ஒரு கட்சி தலைவர் இன்றைக்கி ஜனநாயகமாக மக்களிடம் போய் கேட்டுட்டு போகிறாரு. என்ன இருந்தாலும் அவரை பார்த்து வெட்டணும், குத்தணும், கொல்லணும் அப்படின்னு மட்டும் பேசலாமா? அவங்க வாடா போடான்னு பேசலையா? இல்லை, அவங்க அநாகரிகமாக பேச நீங்கள் நாகரிகமாக வைக்க வேண்டியது தானே. அவங்க தான் நீங்கள் அநாகரிகமான ஆட்கள். கை வச்சு பாருன்னாரு. என்ன தப்பு? கை வச்சு பாருங்களா, வச்சு பாருடா, வைடா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான். அதான் சொல்ல வரல, அது ஒரு ஃப்ளோவில் பேசுறது ப்ரோ. நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பேச முடியாது. நான் இப்போ நீங்களும் நானும் உட்காந்துருக்கோம், நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க, இதில் நான் பேசுகிறேன், இதுவே தவறு தான். இதில் நான் ஏதாவது வார்த்தைகள் தவறாக சொன்னாலுமே தவறு தான், சரியா? பட் ஸ்டில் ஓகே ஃபைன். இருந்தாலும் அது ஏற்றுக்க முடியாது, தவறு இங்கே நான் பேசினாலும். ஆனால் ஒரு மேடையில் போய் பேசுகிறாங்கல்ல, அந்த ஃப்ளோவில் ஒன்று பேசுகிறாங்க, லைவு. இப்போ நீங்கள் பேசுகிறத நான் எடிட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கலாம். அது ஒரு தம்பி, தப்பு தம்பி, ஒரு உணர்ச்சியில் பேசிட்டேன், இதை எடுத்துரு அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்கலாம்.
ஆனால் அவங்க லைவ் அது ஒரு க்ளோஸ் டோருக்குள்ளே அவங்க ஆட்களுக்கு சொல்கிறாங்க, வச்சு பாருங்கடா என்ன பண்ணுவோம் நாங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அந்த ஃப்ளோவில் பேசும்போது 1-2 வார்த்தைகள் வரும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நீங்கள் இதை சொல்கிறீங்க, இன்னொரு இடத்துல அவரே அப்படி இன்னொரு இடத்துல அவரே சொல்கிறாரு இல்லையா, அவரே சொல்கிறாருல எங்களுக்கு உரிமையில் பேசினா எங்கள் தலைவருக்கு பிடிக்காது, அதனால் மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டு திருப்பி அந்த வார்த்தையை மாற்றிக்கிறாருல. அவ்வளோதான். இப்போ அதை நீங்கள் உட்காந்து 1-on-1 இன்டர்வியூ கொடுக்கும்போது என்ன பேசுறீங்கன்னு தெளிவாக தெரிஞ்சு அதை பேசி அதை தெளிவாக வெளியில் விடுறீங்க, தைரியமாக வெளியில் விடுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சி வன்மம் இருக்குன்னு காட்டுது. அது ஒரு ஃப்ளோவில் பேசினது தானே, அதில் ஒன்றும் தவறாக ஒன்றும் சொல்லலையே. நீங்கள் சொன்னது விமர்சனம் வைக்கிறார், வேறு எதுவும் இல்லை. தருண் ஸ்டாம்பேட் நடந்த பின்னாடி இவர் வந்து ஒரு ட்வீட் போட்டார், அது அப்புறம் திரும்ப அழிக்கப்பட்டது. கேஸ் நடக்குது, இப்போ அதை பற்றி பேசணுன்ற திரும்பவும் இவர் கைது பண்ணி பாருங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து போராட்டத்தில் இறங்குவாங்க, இதெல்லாம் ஒரு வன்முறைன்னு சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லவே இல்லை. இது அதுதான் சொல்கிறல்ல, அவர் பேசின 45 நிமிஷத்தில் முதல் நிமிஷம், 10வது நிமிஷம், 12வது நிமிஷம், 18வது நிமிஷம், 32வது நிமிஷம், 43வது நிமிஷம் அங்கங்கே எடுத்து டிட்பிட்ஸ் மாதிரி ஒட்டிலாம் பேசக்கூடாது. 10 செகண்ட் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பேசினார், ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பேசினார், நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு அதை வச்சு தான் பேசுங்க. அடுத்த கேள்வி என்ன வரீங்கன்னு எனக்கு தெரியும், அடுத்த ரவுடிசம்ன்றதை ஆரம்பிப்பீங்க தெரியும். அதனால தான் சொல்கிறேன், அது முன்னாடி பின்னாடி என்னன்னு வச்சுட்டு பேசுங்க. அவர் எங்கேயுமே வந்து இளைஞர்கள் போராட்டம் பண்ணுவாங்க, வீட்டை நோக்கி ஓடி வருவாங்க, கத்தியத்து குத்த வருவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் அவர் சொல்லலை. சொல்ல வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார், உங்களுக்கு இந்த முறை இளைஞர்கள் மாபெரும் படை எங்கள் தலைவர் பின்னாடி இருக்குது, விஜயண்ணா பின்னாடி, எங்கள் தளபதி விஜயண்ணா பின்னாடி இருக்குது. அவர் தலைவர் தான் சொல்கிறார், தலைவர் பின்னாடி இருக்குது, அவர்கள் உங்களுக்கு பாடம் புகட்டுவார்கள். அதையும் எப்படி சொல்கிறாருன்னா, ஜனநாயக முறைப்படி இது நடக்கும், இதை நான் கண்ணுக்கு நேராக பார்த்தேன். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் கரூருக்கு வரும்போது குமாரசாமி காலேஜ் பேர் சொல்லியும் சொல்கிறார், 5000 பசங்க ஓடி வராங்க அந்த காலேஜ்லேருந்து, வண்டியில் வந்துட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு. அதில் 3000 பேருக்கு மேலே பெண்கள் இருப்பாங்க, பாதி பேருக்கு மேலே பெண்களாக தான் இருந்தாங்க. அப்போ இந்த இளைஞர்கள் படை அவர் பின்னாடி நிற்கிது, இது ஒரு புரட்சி செய்யும், இது ஒரு புரட்சி செய்யும். அது ஜனநாயக முறைப்படி வாக்களித்து உங்களை வீட்டுக்கு அனுப்புவாங்க, அவங்க இது நடக்குதா இல்லையா பாருன்னு அவர் சொல்கிறாரு. எங்கேயுமே வந்து இளைஞர் அத்தனை பேரும் தூக்கிட்டு வரான், எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறான், ஒவ்வொருத்தனும் AK-47, AK-74, AK-56 எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல் பாம் ஸ்குவாடாக இறங்கி அடிச்சு தூக்க போகிறேன்னு எங்கேயா பேசினார்? அப்போலாம் எதுவுமே பேசலையே. அவர் பேசினது அதை தான் சொல்கிறால, வெட்டி ஒட்டாதீங்க, கரெக்டாக என்ன வார்த்தையோ அதை கேளுங்க, அதுக்கு பதில் சொல்கிறார். எந்த இடத்துலையுமே வந்து அவர் வந்து ஒரு அநாகரிக முறையில் பேசலை. ஒரு இடத்துல பேசினா அவரே மன்னிப்பும் கேட்டார். இப்படி ஒரு பக்கம் இல்லை, அது இன்னொன்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வச்சது திமுக சார்ந்த ஊடகங்கள் மற்ற பத்திரிகையாளர்கள் அது ஒரு வாதமாக ஏற்படுத்திட்டு இருக்காங்க. என்னென்னா, இவர் வந்து கருணாநிதி கைது பண்ணும்போது மு.க. ஸ்டாலின் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு, அது மாதிரி எங்கள் தலையில் பண்ண மாட்டேன்ற மாதிரிலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம். அதுக்கு அப்படிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது பேச்சுன்னு வரும்போது எல்லாமே இருக்குங்க, எல்லாருமே வாயில் வந்து பேசும்போது ஒவ்வொருத்தரும் ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லை, அதிமுக சார்ந்து விமர்சனம் வைக்கும்போது இல்லை இந்த மாதிரியான விமர்சனம் பார்த்ததே இல்லை. பிரச்சனை அது கிடையாது, அது ஒரு ஃப்ளோவில். எப்படி ஒரு 45 நிமிஷமும் ஃப்ளோவே சொல்ல முடியுமா? இல்லைங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ப்ரோ. அவங்க ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்குழு கூட்டம் நடக்குது, இது சிறப்பு பொதுக்குழு கூட்டம், தீர்மானம் நிறைவேற்றினா மொத்த மீடியா வெளியில் அனுப்பிச்சி விட்ருவான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா? அவன் என்ன மாதிரி வார்த்தைகள் பேசினான்னு தெரியுமா? எவ்வளோ கீழ்த்தரமாக பேசியிருப்பாங்க அவங்களுக்குள்ளன்னு தெரியுமா? ஆனால் இது ஒரு நாகரீகமாக நடக்குது, எந்த ஒளிவு மறைவும் இல்லை. பார்த்துக்கோ, இவ்வளோதான் எங்ககிட்ட, நாங்கள் உண்மையை தான் பேசுகிறோம். வெளியில் அனுப்பிச்சிட்டு பேசியிருந்தா என்ன வந்திருக்கும், அது வேறையாக இருந்திருக்கும். அவங்க அப்படி பண்ணலை. மற்ற கட்சி எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா மீடியாவும் இருக்கு, லைவ் போயிட்டு இருக்குன்னு தெரியும். இல்ல, எப்படி தவறு சொல்ல முடியும்? அது எப்படி க்ளோன் சொன்னதுல என்ன தவறு இருக்கு? என்ன தவறு? ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரு சொல்றது. ஏன்பா எங்களை ஓடி ஒளிஞ்சீங்கன்னு சொன்னீங்களே, நீங்க கருணாநிதி அரெஸ்ட் பண்ணும்போது நீங்க ஓடி ஒளியலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவ்வளவுதானே, இது ஒரு கம்பாரிசன் தானே. அப்ப கம்பாரிசன் இப்படி கூட அப்புறம் நீங்க ஒளிஞ்சிக்கிட்டது உண்மைதானா? யார் ஒளிஞ்சிக்கிட்டது? நீங்க ஓடி ஒளியிலன்னு தான் சொல்றாரு அவரும், அததான் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க கருணாநிதியை அரெஸ்ட் பண்ணும்போது நீங்க எப்படி ஓடி ஒளிஞ்சிங்கன்னா அந்த மாதிரி எங்களை நீங்க உங்க கணக்குல வைக்காதீங்க. நாங்க ஓடி ஒளியில, நாங்கள் எங்க துக்க காரியத்தை முடிஞ்சு வரணும்னு வெயிட் பண்ணோம், எங்க குடும்பத்தில் நடந்தது அவ்வளவு தெளிவுபடுத்துறாரு. 30 நாள் துக்கம் எங்க தலைவர் சொல்லிட்டாரு, சட்ட நடவடிக்கை மட்டும் எடுங்க, இதுக்கு தேவையானது, மற்றபடி வெயிட் பண்ணுங்க, அமைதி தான் தேவை நமக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த சூழ்ச்சின்னு 5-6 வாட்டி சொன்னாரா? எங்களுக்கு தெரியல, நாங்கள் ஒத்துக்கிறோம், அந்த அரசியல் சூழ்ச்சி எங்களுக்கு தெரியலன்னு தான் ஒத்துக்கிறாரு. அது நடந்துச்சு, அதனால அவர் அப்படி சொல்றாரு. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னன்னு பார்க்கணும். நீங்கள் அவர் சொன்னதுக்கு எல்லாத்தையும் நான் இப்படி யோசிச்சேன்னு பேசினீங்கன்னா அது கணக்கு இல்லை. பேசினவர் யார்? ஆதவ் அர்ஜுன். அவர் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசினார், இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசினார் நான் சொல்கிறேன்.
அதுதான் அங்கே பேசியிருப்பாரு, அதுதான் அங்கே காட்டுது. அதை ஜஸ்டிஃபை பண்ணி நான் சொல்கிறேன். இல்லை இப்படி தான் பேசினார் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது உங்களோட வியூக தப்பு. அது நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் அப்படி பேசல. ஒரு வேளை நீங்கள் அப்படி தவறாக இருந்துச்சுன்னா கோர்ட்டில் கேஸ் போடுங்க. அவர் மேலே பொதுக்குழுவில் இவ்வளோ மாதிரி பேசிட்டாரு, வன்முறையை தூண்டுற மாதிரி பேசிட்டாரு, இந்த மாதிரி கருணாநிதி ஐயாவை தவறாக பேசிட்டாரு, ஸ்டாலின் ஐயா தவறாக பேசிட்டாரு, இதெல்லாம் பாருங்கள், இப்படிப்பட்ட கீழ்த்தனமான வார்த்தைகள், வன்மமான சொற்கள், இதை எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இது இந்த மாதிரி அவர் பேசினது ஒரு மாபெரும் தமிழ்நாட்டில் இளைஞர்கிட்ட ஒரு பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணும். கோர்ட்டில் போடுங்க. கோர்ட்டில் அவர் பேசிட்டோம், அங்கே ப்ரூவ் ஆகும்ல எது உண்மை எது போயின்னு. வீடியோ இருக்குல்ல லைவாக, அவங்க டீகோட் பண்ணி எடுக்க போகிறாங்க. அப்போ தெரிஞ்சிட போகுது என்ன அர்த்தம் இருக்குன்றதை அவங்க ஜட்ஜ் பண்ணிட்டு போகிறாங்க. இடதுசாரி கட்சிகள் சார்ந்த பே சண்முகமாக இருக்கட்டும், அவர் என்ன சொல்கிறாருன்னா, திராவிட கட்சிகளுக்கு மட்டும்தான் இங்கே கீழே அடிமட்டத்தில் இருக்கிற கிளை நிர்வாகிகள் குழு அது மாதிரிலாம் இருக்குது, ஓட் பேங்க் அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஆனால் இப்போ கட்சி 2026 முதல்வர் ஆயிடுவான்றது எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னோட கேள்வியே ரொம்ப சிம்பிள். இப்போ இவர் பேசுகிறதே அபத்தமாக இருக்குன்னு நான் சொல்லாமா? இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, 2026 கட்சி 2024 ஆரம்பித்த கட்சி 2026 முதலமைச்சரே ஆட்சியை பிடிக்கும்னு சொல்கிறீங்க. எந்த ஒரு கிளை நீங்கள் சொல்கிற வட்டம் கிளை மாவட்டத்தில் எங்கேயுமே அடிப்படையான இது இல்லை. இது எப்படி முடியுன்றவர் எதுக்கு பேசணும் இதை பற்றி? என்னோடய கேள்வி ரொம்ப சிம்பிள். நாங்கள் ஒரு கட்சி வச்சுருக்கோம், தமிழ்நாடு கட்சின்ட்டு. இப்போ நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் 2026 நான் சொல்கிறேன் வச்சுக்கேன், ஒரு உதாரணத்துக்கு. இதை போய் நீங்கள் அவர்கிட்ட கேட்பீங்களா? அப்படி கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? ஏங்க யாருங்க அவனுங்கெல்லாம் ஒரு கட்சின்னு பேச வந்துட்டீங்க, எத்தனை பேர் இருக்காங்க, அதாவது ஜல்லிக்கட்டுலாம் வந்தாங்கன்னா அவனை முடிச்சிருவாங்களா, காமெடி பண்ணாதீங்க அப்படின்ட்டு தானே போவாங்க. அப்போது இதுதானே பதிலாக இருக்கணும். நியாயமாக இப்படி தானே பேசுவாங்க, யாராக இருந்தாலும் இப்படி தானே பேசுவாங்க. நாங்கள் ஏற்றுக்கிறோம். நாங்கள் இப்போ தான் வளர்ந்து வரோம், இன்னும் எங்களுக்கு பல வருடங்கள் இருக்குது, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி போயின்னு இருக்கோம், அது எங்களுக்குமே தெரியும். ஆனால் அப்படி தானே பேசுவாங்க எல்லோரும். ஆனால் இவர் மட்டும் எப்படி பேசுகிறாரு தாவேக்கா பார்த்து? அதுதான் வளராத கட்சி, கிளை இல்லை, பகுதி இல்லை, ஒன்றியம் இல்லை, ஒரு இளவும் இல்லை, இதெல்லாம் டெபாசிட் கூட வாங்காது. அப்புறம் எதுக்கு மைக்கா பூச்சின்னு ஊந்து பேசினீங்கிறீங்க? அவாய்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே. ஏன்னா அவரை பற்றி பேசினா நீங்கள் தெரியப்படுவீர்கள், பப்ளிசிட்டி ஏறும், உங்களுக்கு அது ஒரு வளர்ச்சி. அதை தான் நீங்கள் அடுத்தவனை இழிவுபடுத்தி தன்னை வளர்ச்சி கொள்கிறாங்கல்ல, இவங்க தான் இந்த மாதிரியான அரசியல்வாதிகள். ஆனால் அவர் யாரை பற்றியுமே பேசாமல் அமைதியாக இருந்து எல்லாரையும் வளர்த்து விட்டுருக்கிறார். எதிர்கட்சியும் சேர்த்து வளர்த்து விட்டுருக்கார் விஜயன். பார்த்துங்க, ஒரு நயனா நாயகன் அதான் சொல்கிறார், எனக்கு விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது கட்சி இப்படி அடுத்த திமுக விஸ் தாவேக்காதான்ற மாதிரி சொல்கிறது விந்தையிலும் விந்தையாக இருக்குது. ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்திருக்காரு, நாங்கள் மத்தியிலிருந்து மாநிலத்திலிருந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக இருக்கோம். இப்போ இவர் தாவேக்கா திமுகன்றது என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறார். உங்களை யார் ஏற்றுக்க சொன்னா? அது மக்கள் தாங்க டிசைட் பண்ணுவோம். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏங்க அவன் 1000 சொல்லுவான், அவன் கட்சியாக வளர்க்கறதுக்கு 1000 பேர் 1000 விஷயத்த சொல்லுவான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு கவுன்சிலர் கூட கிடையாத கட்சியை பார்த்து ஏன் பயப்படுறீங்க எல்லாரும்? ஒரு விமர்சனம் வச்சுட்டாலே பயப்படுறதா அர்த்தமா? வேற என்ன சொல்ல முடியும்? அப்போ நீங்கள் நாளைக்கு போங்க, டால்ஸ்டாய் நேராக போகிறாரு, அப்போ நீங்கள் திமுக மேலே விமர்சனம், டால்ஸ்டாய் எங்களுக்கு எதுக்கு பயம்? நீங்க தானே சொல்றீங்க யார் விமர்சனம் எது கருத்தே சொல்லக்கூடாது. உங்களோட விவாத டோன் எப்படி இருக்கு? மாதிரியான விமர்சனம் ஒன்று இருக்கு, உங்களோட விவாத டோன் எங்க வச்சீங்க எங்க பேசல அப்படின்ற மாதிரி என்ன மாதிரியான விமர்சனம் ஒன்று இருக்குல்ல. இது ஒரு விமர்சனமா? இது பயத்தை தானே காட்டுது. இப்ப யார் எதிர்க்கிறாங்க? இப்போ திமுக பார்த்து பயமானு கேக்குறீங்களே, திமுக பார்த்து எதிர்க்கிறோன்றது போனேன்னா நம்மளோட நீங்க பேசினா எதிர்ப்பு, அவங்க பேசினா பயமா சொல்றேன். அதுதான் சொல்ல வரேன். இப்போ யாரை எதிர்க்கணும்னு ஒன்று இருக்கு. 75 வருஷ கட்சி 6 முறை ஆட்சியில் உட்காந்துருக்காங்க, 5 முறை உட்காந்துருக்காங்க ஆட்சியில். அப்படிப்பட்ட கட்சியை ஒரு சீட்டு கூட, ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட இல்லாமல் 2 வருஷம் ஆகாத கட்சி எதிர்த்து நிற்கிது அப்படின்னா அது எதிர்ப்பு. புரிஞ்சுங்க, தைரியண்டா, மோதிராம் பாடுறா, தில்லா சூப்பர்ரா அப்படின்றோம் இல்லையா. அவங்க தாவேக்காவை பொறுத்த மட்டும் 75 வார கட்சி, திமுக 75 வருஷ கட்சி. அப்போ என்ன சொல்கிறான், டேய் ஒன்றுமே இல்லைடா, நேத்திக்கு வந்த பையன், சும்மா ஒரு உதாரணத்துக்கு கிரிக்கெட் எக்ஸாம்பிள், டெபுடா ஃபஸ்ட் டைம் பேட்டை பிடிக்கிறான்டா மேட்ச்சில், நம்ம ஆடுறான் பாடுறா, மைக்கேல் ஸ்டாக் ஆடுறான், இவன் அடிக்கிறான், அசால்ட்டாக அடிக்கிறான் அந்த பையன், சூப்பர்ரா அப்படின்றாங்கல்ல. அது என்னென்னா தைரியம், எதிர்த்து நிற்கிற தைரியம். நீங்கள் சொல்கிறீங்கல்ல மத்தியிலே ஆட்சி செய்கிறோம், 75 வருட பாரம்பரிய கட்சி அப்படின்ட்டுன்னு, ஒன்றுமே இல்லாத ஒரு கட்சியை பார்த்து சொன்னீங்கன்னா அது பயம். இதான் ரெண்டுத்துக்கு வித்தியாசம். இன்னும் தெளிவா சொல்றோம் அப்படின்னா, எல்லாமே இருந்து சாப்பிடாம இருந்தா அதுக்கு பேர் விரதம், எதுவுமே இல்லாம சாப்பிடாம இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் பட்னி. இப்போ யார் விரதத்தில் இருக்காங்க யார் பட்னியில் இருக்காங்கன்னு நான் சொன்னதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும்.
நாம் தமிழர் சீமானும் சொல்றாரு, மக்கள் ஏத்துக்கிட்டானா ஏத்துக்கலையா? நீங்க வராது முன்னாடி வந்து சீமானை தான் டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. மெயின் யார் டார்கெட் பண்ணா? திமுகவா இருக்கட்டும், மற்ற எங்கேயாவது ஒரு இடத்துல இல்ல இப்ப நிலைமைகள் விட்டுருங்க. இல்ல முன்னாடி பெரியார் இந்த 15 வருஷம் நாம் தமிழர் கட்சியோட இதுல அரசியல் வரலாற்றுல ஒரு இடத்துல மு.க. ஸ்டாலின் ஐயா சிஎம் சார் எங்கேயாவது ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சி சீமானை பத்தி விமர்சிச்சுக்கா சொல்லுங்க. எதிர்கருத்து பெரியார் சார்ந்த விமர்சனங்களை தான் அவங்க கட்சியிலிருந்து அடிமட்டத்தில் இடதுசாரி இயக்கங்கள் இருந்து எல்லாமே அடிச்சு வச்சு ரொம்ப தெளிவா முதலமைச்சர் வச்ச மட்டும் தான் விமர்சனம், அவங்க கட்சிக்காரர் வச்ச விமர்சனம் ரொம்ப தெளிவா கேட்கிறேன். ஆதவர்ஜன் வந்து விஜய் திமுக மேல வைக்கிறாங்க சார். நான் ரொம்ப தெளிவா தாவைக்கு விமர்சனம் எடுத்துக்க முடியாதா? நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, எதுக்கு கேள்வியை மாத்துறேங்க? நான் கேட்ட கேள்வி என்ன, நீங்க சொன்ன கேள்விக்கு நான் பதில் கொடுக்குறேன். இப்ப என்னோட கேள்வி திருப்பி என்னன்னா, இதே திமுகவே வச்சுப்போம், நீங்க சொல்ற துணை முதலமைச்சர் வச்சுப்போம், துரைமுருகன் வச்சுப்போம், இவங்க எல்லாம் சீமானை எங்க விமர்சிக்கிறாங்க? பெரியார் விவகாரத்துல எல்லாம் கருத்து யார் விமர்சிச்சா? கனிமொழியா இருக்கட்டும், என்னன்னு சொல்லி விமர்சிச்சாங்க? பெரியார் விமர்சிச்சாங்க ஒரு வாட்டி. என்னன்னு சொல்லி விமர்சிச்சாங்க? பெரியாரை பத்தி பேச யாருக்கும் தகுதி இல்லை, அவர்கள் பேசாமல் மாய மூடிக்கொள்வது நல்லது. பெரியார் விமர்சிக்க அவர் வளரதான் செய்வார், அவ்வளவுதான். துணை முதல்வர் சீமானை பத்தியோ இல்ல அவர் வைக்கும் கருத்தை பத்தியோ இல்ல அவரை பத்தியோ ஏதாவது சொன்னாங்களா? பாருங்க, இருக்கவே இருக்காது. பெரியாரோட மகிமையை பேசியிருப்பாங்க, பெரியாரோட பெருமையை பேசியிருப்பாங்க. புரியுதா? பெரியார் என்ற ஒரு மனிதன் பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசியிருப்பாரே தவிர, சீமான் இப்படி வச்சாருன்னா சீமானுக்கு பதில் சொல்ல. அது பெரியாரை மரியாதை செய்யறதுக்காகவும் பெரியாரை பெருமைப்படுத்துறதுக்கான சொற்களா இருக்குமே தவிர, விஜயை பார்த்தா கூட இந்த கரூர் விவகாரத்துல பெருசா விமர்சனம் பண்ணலையே. வேணாம். நீங்க கேக்குறீங்க இவங்கெல்லாம் விமர்சனம் வைக்கிறீங்கன்ட்டுன்னு. ஏன் வைக்கிறீங்கன்னா நான் கேட்கிறேன். இல்ல இந்த வாதமே எதுக்கு பயப்படுறாங்க? அதுதானே வருது. எதுக்கு வந்து சேகர் பாபுல இருந்து, எதுக்கு வந்து இளங்கோல இருந்து எல்லாருமே பேசிட்டு தானே இருக்கீங்க. இன்னும் முதலமைச்சர் மட்டும்தான், அதுவும் என்னன்னு சொல்றாரு முதலமைச்சர், நேற்று ஆரம்பிச்ச கட்சி அப்படின்னு சொல்றாரு. அவர்கள்லாம் நாளைக்கு ஏன் சீமானை பார்த்து 15 வருடமாக இருக்கிறாரு, அவர் கூட தான் சொல்லிட்டு இருக்காரு 2020 ஆட்சியை பிடிப்போன்ட்டுன்னு. எங்கேயாவது ஒரு இடத்துல 15 வருஷமா கட்சியை நடத்திட்டு இருக்கிறாரு, தமிழ் தேசிய கொள்கையோட இருக்காரு. தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய கொள்கை எடுபடாது, திராவிடம் மட்டுமே எதிர்படும், இதெல்லாம் பகல் கனவு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? 41 பேர் இறக்குறாங்க, அப்படி சொல்ல வேண்டியதானே? சொல்லலையே. ஆனா இங்க சொல்றாருல, நடிகன் நாடாள முடியாது, மாறிவிட்டது அப்படின்றாரு. நேற்று ஆரம்பித்த கட்சியெல்லாம் இன்று சவாலாக நிற்கிறது, பகல் கனவாக தான் இதெல்லாம் போகும், பலிக்காது அப்படின்ட்டு எதுக்கு வந்து சொல்றீங்க? முதலமைச்சர் சொல்லியிருக்காருங்க, விமர்சனம் பண்ணியிருக்காருங்க. சீமானன் அந்த மாதிரி விமர்சனம் வைக்கலையாது. அப்போ என்ன காட்டுது சார்? நீங்க ஆட்சியில் உட்காந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு இல்லாத பணபலம் படைபலம் எல்லாமே இருக்கு, அதிகார பலம் எல்லாம் இருக்கு. இருந்தும் நீங்க வந்து 75 வருஷ கட்சி, 75 வார கட்சியை பத்தி விமர்சனம் வைக்கிறீங்கன்னா அது பயத்தை தான் குறிக்குது. அதே 75 வார கட்சி 75 வருஷ கட்சியை பார்த்து விமர்சனம் வைக்குதுன்னா அது எதிர்ப்பை குறிக்குது, பயமில்லாத ஒரு எதிர்ப்பை குறிக்குதுன்னு தான் நம்ம பார்க்கணும். இறுதியாக ஒரே கேள்வி, விஜய் இன்னும் தவற உணரல, இந்த 41 பேர் இறந்த பேர் தவற உணரலன்ட்டு திமுக ஊடக வட்டாரங்களில் இது பெருசாக பேசு பொருளாக இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? பத்திரிகையாளர் கூட டிவி விவாதங்களில் அப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க, அதில் எப்படி பார்க்குறீங்க? யார் தவறு பண்ணா? தவறு பண்ணி கோர்ட்டில் டிசைட் ஆகி எஸ் இவர் தான் தவறு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமான மன்னிப்பு கேட்க வேண்டும், என்ன இருந்தாலும் இவரே அது பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் அவர் சொல்லலை பேசலை அப்படின்னா ஒரு நியாயம் இருக்குது. தவறே பண்ணாதவங்க எதுக்கு வந்து தவறு மன்னிப்பு கேட்கணும் சொல்லுங்கள்? தவறே பண்ணாதவங்க மன்னிப்பு கேட்கணும் கேட்பாங்களா? அப்படி ஏன் அப்படி கருத்து வைக்கணும்? என்ன காரணம்? 200 ரூபா கிரெடிட் ஆயிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் எதுக்கு அதான் சொல்ல வரல. தவறு சார், நான் இப்போ ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். இப்போ நீங்கள் பேசினது தவறு, மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா? நீங்கள் கேட்ட கேள்வி தவறு சொல்கிறது, மன்னிப்பு கேளுங்க கேட்பீங்களா? நான் என்ன தவறாக கேள்வி கேட்டேன்னு நீங்கள் கேட்கலாம்ல, நியாயம் தானே? அதே தான் நாங்களும் சொல்கிறோம். அவர் என்ன தவறு பண்ணார் ஃபஸ்ட்டு அவர் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு என்ன தவறு பண்ணாருன்னு சொல்லுங்கள். 41 பேர் கொண்டது விஜய் தான் அப்படின்றீங்க. அப்போ ஒன்று பண்ணுங்க, திருப்பி போய் கோர்ட்டில் போய் கேஸ் போடுங்க. அவர் மேலே கொலைகாரன் A1 கேஸ் போடுங்களேன். தமிழக அரசை போட சொல்லுங்கள். தமிழக அரசு போட வேணாம், திமுக போட சொல்லுங்கள். நாங்கள் ரெடி, அதையும் ஃபேஸ் பண்ண ரெடின்றோம். விஜய் நான் ஃபேஸ் பண்ணுவேன். அவர் தான் மன்னிப்பு கேட்க மாட்டார், அப்போ அவர் தான் குற்றவாளின்னு நீங்கள் சொல்கிறீங்க. போடுங்கன்ற எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கள். விஜய் நான் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கள். இந்த 41 பேர் இறந்ததுக்கு அவர் தான் குற்றவாளி, A1 ஆக அவரை நாங்கள் எஃப்ஐஆரில் வரும் இல்லையா, நாங்கள் இது பண்ணுறோம், இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போடுங்களேன். யார் வேணான்றாங்க, போட்டு பாருங்களேன். அப்போ தெரியும்ல என்ன நடக்குது, எது உண்மை எது போயின்ட்டுன்னு. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதாவது இதெல்லாம் சும்மா ஏதோ வந்து உட்காந்துக்கிட்டு மைக்கு கிடச்சோன்னெல்லாம் வளரிட்டு என்ன வேணாலும் பேசலாம்லாம் பேசக்கூடாது.
இது ஒரு டிஃபமேஷன் கேஸ் அவங்க மேலேயே போடலாம். இப்போ நீங்கள் சொல்கிற நீங்கள் பத்திரிகையாளர்கள் வாடகை வாயர்கள் அத்தனை பேரும் யார் யார் பேசியிருக்காங்க நோட் பண்ணி வச்சிருக்கு. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறமாக சுப்ரீம் கோர்ட்டில் இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, இவரால் இந்த பத்திரிகையாளர் இவங்கெல்லாம் இப்படி தப்பாக பேசியிருக்காங்கன்ட்டு ஒவ்வொருத்தர் மேலேயும் நான் 1 கோடி ரூபாய்க்கு கேஸ் போட சொல்ல போகிறேன். ஆனந்தன் என்னை கூப்பிட்டு போடுங்க எல்லார் மேலேயும் 1 கோடி ரூபா கேஸு, அப்போ தான் இவங்கெல்லாம் அடுத்த வாட்டி ஒழுங்காக பேசுவானுங்க, பொய்யை பேச மாட்டாங்க, ஊர் ஃபுல்லாக பரப்பிட்டு உட்காந்துக்கிறாங்க காசை வாங்கிட்டு அப்படின்ட்டு போடணும். அப்படி ஒரு 2 பேரை போட்டு கொடுக்க முடியாமல் தூக்கி 1 வாரம் ஜெயிலில் 10 நாள் ஜெயிலில் போட்டால் தான் அடுத்தவன் இதுக்கப்புறம் பேச மாட்டான். பத்திரிகையாளன்ற பேரில் உட்காந்து என்ன வேணாலும் வளர்த்தி கொட்டிட்டு இருப்பீங்களா? எல்லாத்தையும் ஏற்றுக்கணுமா? இதெல்லாம் ஒரு ஜேர்னலிசமா? இன்று பாரு நேற்றைக்கு பாரு ஒரு நடிகையை பார்த்து ஒரு ஆபாசமாக ஒரு ஜேர்னலிஸ்ட்டு கேள்வி கேட்குறீங்க, அந்த நடிகை அவ்வளோ வருத்தப்படுறாங்க. இதை வேற சரி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க ஒரு ஃப்ளோவில் மன்னிச்சிருங்கன்னு கூட கேட்கல, அதை ஜஸ்டிஃபை வேற பண்ணுறாரு அந்த சேனலை சேர்ந்தவர். அப்போ அந்த பெண்ணுக்கு எப்படிப்பட்ட ஒரு வழி இருக்கும்? அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறாங்க அவங்க? ஏங்க இவ்வளோ ஆம்பளைங்க, நான் ஒரே ஒரு பெண்மணி இருக்கேன், இவ்வளோ ஒரு 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 தரக்குறைவான கேள்வி கேட்குறீங்களே, இது நியாயமானா உங்ககிட்ட நான் ட்ரம்ப்பை பற்றியா கேள்வி கேட்க முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு நாகரிகம் இல்லை. இந்த கேள்வி அவங்க மனைவியை பார்த்து நான் கேட்டால் அவருக்கு எப்படி இருக்கும்? அந்த பெண்ணை பார்த்து கேட்குறீங்க, அந்த சிஸ்டரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறீங்க, நடிகைன்னா இலக்கணமா? என்ன அர்த்தத்தில் கேட்டீங்க நீங்கள்? இதே கேள்வியை கேட்டவரோட பெண் அவங்க மனைவியோ அவங்க தங்கச்சியோ அவங்க அம்மாவையோ பார்த்து நான் கேட்டேன், அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? கேட்கலாமா? நியாயமாக இருப்போம் யாராக இருந்தாலும். கண்டிப்பாக அதை தான் சொல்லியிருக்கான் வள்ளுவன், தொகை சொல்லு தூவாது நீகி நகை சொல்லி நன்றி பயப்பதாம் தூதுன்னு. ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கிறவங்க கேள்வி கேட்கும்போது அது மக்களிடம் பயனுள்ளதாக கொண்டு போய் சென்றடையதாக இருக்கணும். சொல்லில் சொல்லுக பயனுடைய சொல் சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல்லுன்னு சொல்லியிருக்கான் வள்ளுவன். எதுக்கு? நம்ம பேசுகிற வார்த்தையே பயனுள்ளதாக இருக்கணும், அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போது இது 4வது தூணு இருக்கிற உங்களுக்கு அதிக பொறுப்பு இருக்குது. இன்று ஒருத்தன் ஒரு தவறு செஞ்சிட்டான் அப்படின்னா அதை தட்டி கேட்குற இடத்துல காவல்துறை இருக்குது. அந்த காவல்துறையே தவறு செஞ்சால் நமக்கு ஏன் இன்னும் கோவம் வருது? ஒரு காவல்துறை மேலேயே இன்னும் ஜாஸ்தி கோவம் வருது. டேய், சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய நீயே இப்படி பண்ண என்னடா அர்த்தம் அப்படின்னு ஒரு கோவம் வருது இல்லை? அதை தான் நான் இங்கே சொல்கிறோம். ஒருத்தர் இருக்கான், ஒரு லஞ்சம் வாங்குறான், ஒரு ஊழல் பண்ணுறான் ஒரு ஆஃபீஸ்னால் அவன் மேலே கோவம் வரும். ஆனால் அதுவே ஒரு அரசியல்வாதி பண்ணும்போது ஏன் ஜாஸ்தி கோவம் வருது? ஏன்னா அவன் அந்த இடத்துல உட்காந்து தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கான். ஆனால் அவனே பண்ணுறான்ற போது அந்த கோவம் டபுள் ஆகுதுல்ல. அந்த மாதிரி தான். அப்போ ஒரு நீங்கள் சொல்கிற பத்திரிகையாளர்ன்றவங்க அவங்களுக்கு ஒரு அறம் இருக்குது, கேட்கும் கேள்விக்கு ஒரு அறம் இருக்குது, அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான கடமை இருக்குது. மரியாதை நிமித்தமாக டால்ஸ்டாய் கேட்கும் போது நான் மரியாதை நிமித்தமாக சொல்லுவேன், புரியுதா? அப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் தரக்குறைவாக பேசட்டுமா என்று இது வரைக்கும் நம்ம எவ்வளோ இது பண்ணியிருக்கோம்? எங்கேயாவது ஒரு இடத்துல தரக்குறைவாக வந்திருக்கா? இங்கே இல்லை, எங்கேயுமே பேச மாட்டோம். அதுதான் பண்பு, அதுதான் தமிழனோட அறம். வீட்டுக்கு என்னோட ஜென்ம விருதே வீட்டுக்கு வந்தாலும் வீட்டுக்குள்ளே வர நான் வான்னு சொல்லி அவனுக்கு விருந்தோம்பல் செய்வது தமிழனோட அறம். அதனால தான் இன்றைக்குமே உலகத்தில் முதல் மொழி முதல் இனமாக உலகமே பாராட்டக்கூடிய இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம். அதெல்லாம் இப்போ இல்லை. அப்போ நீங்கள் அப்போ நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? எங்கேயோ காசு வாங்கிட்டு நீ பேசுகிறதா தான் எடுத்துக்க முடியும். அப்படி தான் நம்ம சொல்கிறோம். அரசு சார்ந்தால பயிற்சிக்க மற்றொரு போய் சந்திப்போம். நன்றி ப்ரோ. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.